வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை அதிரடியாக உயரத்திற்கு கூடவே முல்லை, கனகாம்பரம், சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை இன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கிப்பூ 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா ஒரு கட்டு 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேர்த்தும் இன்னைக்கும் மூர்த்த நாள் அப்படிங்கிறதுனாலையும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த நேரத்தில் பூக்களை குறைவாக வாங்கினீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்த முடியுங்க. அதே நேரத்தில் மொத்த விலை கடைகளில் 4-5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் பார்க்கறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் கிடைக்குதோ அந்த கடையில் மொத்தமாக வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டு தெரியணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே காலையில் நம்ம சேனலில் இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள், பழங்கள், பூக்களோட லிஸ்ட் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து விலைக்குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.